அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமளவில் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒரு எளிமையான ஒரு கருத்தின் அடிப்படையில் இருக்க போது அதை கேட்க வர எல்லாருக்கும் ஜிகேஎஸ்டைய வரவேற்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவு என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப பலமான ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்தால் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு பதிவோடைய நோக்கம். ஒரு உச்சம் பெற்ற கிரகமோ அல்லது ஒரு யோகாதிபதியோ அல்லது திக்பலம் பெற்ற கிரகமோ அல்லது ஆட்சி பெற்ற கிரகமோ சூரியன் கிட்ட போய் அஸ்தங்கம் அடையுதுன்னா அது என்ன செய்யும்? அஸ்தங்கம் அப்படின்னாலே சூரியன் கிட்ட ஒரு கிரகம் பலம் இழக்கிறது அஸ்தங்கம்னு சொல்லுவோம். ஒரு பலமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடையும் போது அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையில முக்கியமான ஆதாரத்தை இழக்கிறார். எனக்கு இந்த வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு நம்பிட்டு இருந்தாலும் அந்த வேலை அவர் கையை விட்டு போறதுக்கு எது பலமான கிரகமோ அதோடைய அஸ்தங்க தோஷத்தினால அது அவர் விட்டு கையை விட்டு போகும். எனக்கு பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னா அது பலமான கிரகம் எதுவோ அதோடைய காரகத்துவம் பாவத்து ரீதியாக தன் பொருளாதாரத்தை அவர் இழக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எதை ரொம்ப முக்கியம்னு ஒண்ணு கருதுறாரோ அந்த ரொம்ப முக்கியம்னு கருதக்கூடிய ஒன்று அந்த பலமான அஸ்தங்க கிரகத்தால் அவர் கையை விட்டு வெளியேறும். அப்ப அவர் என்ன செய்யணும்னா ரொம்ப பலமா கருதக்கூடிய விஷயத்த பிரிச்சு வச்சிடும். தர்ம சொத்துக்கள் நிறைய இருக்கு, அதுதான் முக்கியம்னு நினைச்சாங்கன்னா ஒரு சொத்து அவர் பேர்ல, ஒரு சொத்து மகன் பேர்ல, ஒரு சொத்து குழந்தைகள் பேர்ல, இன்னொரு பேரம்பேத்திய அவங்க உறவுல அவரை சார்ந்து யாரெல்லாம் நம்புறாரோ அவங்களாம் பிரிச்சு வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒருத்தருக்கு 2 குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை டாக்டருக்கு ரொம்ப ஆணித்தரமா நம்புறாரு. அவருக்கு ஒரு பலமான கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு, செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு. அந்த டாக்டருக்கு போன அந்த பையன் அங்க போனே அவங்க ஒரு ஒரு 2-3 மாசத்திலேயே தவறான பழக்க வழக்கத்துக்காக அதை விட்டு வெளியே வந்துடுற டாக்டருக்கு படிக்க மாட்டேங்க. அந்த பையன் அவருடைய கனவு என்னன்னா நாம தான் டாக்டர் ஆகல, குடும்பத்தில் ஒருத்தர் டாக்டர் ஆகணும் முழு மூச்சா கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளா அவனுக்கு எஃபர்ட் போட்டு அவன் உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த கடைசி நேரத்துல அது தொந்தரவாயிடும். அப்ப அந்த செவ்வாயோட காரத்துவம் அப்படின்னா அரிதினி பயனால ஒரு பிரச்சனை விபத்துக்கள்னால அவங்க பெற்று வெளியே வந்துடும். இப்ப பலமான கிரகம் அஸ்தங்கம் அடையும் போது உங்க வாழ்க்கையில நீங்க எதை பலமா கருதுறீங்களோ அது உங்க கையை விட்டு போக்குங்கிறத வச்சுக்கணும். அப்ப இவர் எப்படி சார் இருக்கணும்? எல்லாத்துலயும் ரொம்ப ஒரு ஆர்வமா முழுசும் எனக்கு அது தேவை அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டோட இல்லாம பற்றற்று அப்படியே ஓகே இருக்கிற வரைக்கும் சரின்னு மனசு தேத்திட்டு போறது சிறப்பு. இதுக்கு அவர் எல்லாத்துக்குமே பொருந்தும். எனக்கு வீடு இந்த மாதிரி கட்டினா தான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு பலமான இருக்க அஸ்தங்கம் அடைஞ்சு இருந்துச்சுன்னா திருப்பி அந்த கோச்சாரத்துல இந்த கிரகம் எப்ப தசாபுத்தி அந்தரம் வருதோ அப்ப எதை அவர் ஆணித்தரம் வீடு நினைச்சாலும் வீடை எடுத்துட்டு போகுது, இல்ல அது பெரிய கடனை உருவாக்கிடும். அப்போ பலமான கிரகம் அஸ்தங்கம் அடைகிறவங்க என்ன சொன்னா எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு வாழ்க்கையின் ஆதாரம் நம்பிக்கை இல்லாம அதன் மேல ஒரு கவனங்களை வைத்திருக்கணும் இல்லையா, அதுதான் ஆதாரம்னா இவர் நோயாளி ஆயிடுறாங்க, ரொம்ப நோயாளி ஆயிடுறாங்க. ஒரு அரசாங்க அதிகாரி அவர் தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறாரு. அவர் சொத்து சேர்க்கக்கூடிய காலத்துல தன்னுடைய மனைவி பேர்ல நிறைய பதிவு பண்றாரு. அந்த சொத்துக்களை அவர் ஜாதத்துல ஒரு பலமான கிரகம் சொல்லக்கூடிய சனி உச்சம் பெற்றது, அது அஸ்தங்கமா ஆயிடும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அவரை விட்டு அவருடைய மனைவியார் பிரிஞ்சு போயிடுறாங்க. போகும்போது சொத்துக்களும் அவருடைய போயிடுச்சு. இவர் தன் வாழ்நாள்ல அந்த சொத்து தான் காலம்புற காப்பாற்ற போது நினைச்சிட்டு இருந்தவர் மறுபடியும் வாழ்க்கை ஜீரோன்னு தான் ஆரம்பிக்கிறார். இப்போ அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரியா இருக்கிறார். முதலே ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்திருந்தாரு அப்படின்னாருன்னா இந்த இழப்பு அவருக்கு வந்திருக்காரு. அப்போ உச்சம் பெற்ற கிரகம் என்ன செய்யுதுன்னா ஒரு முக்கியமான விஷயத்த அவர் பயிற்சிட்டு அதுக்கு ஒரு பாடம் நடத்தும். அதெல்லாம் அவரு ஒரு நோயாளியாகும், இல்ல ஒரு சிலர் சாமியாரா கூட போயிடலாம். அதனால நம்ம அந்த ஒரு பலம் பெற்ற கிரகம் அஸ்தங்களை எடுத்து கவனமா வச்சுக்கணும். இந்த அஸ்தங்கத்துடைய மதிப்பு என்னன்னா சூரியனுக்கு 3 டிகிரி இருந்தா அது பெரிய அஸ்தங்கம், 5 டிகிரிக்கு இருந்தா அது அடுத்த லெவல்ல அஸ்தங்கம், 5ல இருந்து அதோட அஸ்தங்க அளவு வரைக்கும் இருந்தோன்னா அது ஒரு பெருசா கவலைப்பட வேண்டியது. சார் ஒரு கிரகம் 10 டிகிரிக்கு மேல கடந்துட்டாலே அது அஸ்தங்க தோஷம் பெருசா கருத வேண்டிய அவசியம் இல்லை.
அது நம்ம மிரட்டும், அது ஒன்றும் பண்ணாது. ஸோ அஸ்தங்கத்துடைய அளவு சூரியனுக்கு பிளஸ் மைனஸ் 3 to 5 டிகிரி வச்சுக்கலாம். இந்த பிளஸ் மைனஸ்ன்னு சொல்லும்போது சூரியன் நோக்கி போறக்கூடிய அஸ்தங்கம் தான் அதிக இழப்புகளையும் காயங்களையும் வலிகளையும் கொடுக்குது. சூரியனை கடந்த கிரகம் அஸ்தங்கம் நடத்தினா அது வலியை கொடுக்குறான், இல்லைன்னா இழப்பு கொடுக்குறான், ஏதோ ஒன்றை கொடுக்குது, ரெண்டுமே கொடுக்குறல, அது வந்து ஈஸியாக ரெக்கவரி ஆயிடுறாங்க. அப்போ சூரியனை நோக்கி போகக்கூடிய அஸ்தங்கம் ரெக்கவரி ஆகிற காலத்தை ரொம்ப எடுத்துக்கிறது, ரொம்ப வலியை கொடுத்துருது. சூரியனை கடந்த அஸ்தகம் ரெக்கவரி தன்மை ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பலமான கிரகம் அஸ்தங்கம் அடைகிறதும் நமக்கு ஒரு சாபம் தான். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிளா எந்த கிரகம் அஸ்தங்கம் ஆயிருக்கோ அந்த கிரகத்துடைய காரக நபர்களுக்கு, காரக இடங்களுக்கு, காரக சேவைகளுக்கு நிறைய தான தர்மம் செய்யும் போது நம்ம அதுல இருந்து மீண்டு வெளியே வரதை பார்க்கலாம். எந்த கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கோ அந்த தெய்வங்களுடைய மந்திரங்களை, காயத்ரி மந்திரங்களை ஜெபிச்சிட்டு இருக்கலாம், வீட்டுல தெய்வம் போடலாம். அதன் மூலயமா அந்த தாக்கங்களை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஒரு பிரபஞ்சம் சொல்லிக் கொடுக்காத யாரும் சொல்லிக் கொடுத்துட முடியாது. அது சொல்லிக் கொடுக்கறது உணர்றதுக்கு ஒரு ஆசான் தேவை. அந்த ஆசானத்தான் ஒரு ஜோதிடம் விளங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜோதிடம் படிக்கணும்னு யாராவது விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஜிகே ஸ்டோர்ல மிக எளிமையான பாடத்திட்டங்களை நிறைய அடிப்படை நடத்திக்கிட்டே தொடர்ந்து நடத்திக்கிட்டே வரும். படிக்கிறவங்க படிக்கலாம். நம்ம ஜிகே ஸ்டோர் சார்பாக ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைனுடைய ஜோதிட அடிப்படை வகுப்புகள் எந்த விதமான கணிதம் இல்லாமல் சிம்பிள் லாஜிக்கோடு நடத்த காத்திருக்கிறோம். ஸோ நானும் உங்களோட சேர்ந்து கலந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க தாராளம் வரலாம். இது இல்லாமல் யாராவது அஷ்டமங்கல பிரச்சனை படிக்கிறவங்க, ஏதேனும் ஒரு தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி விருப்பம் இருக்கவங்க, நம்ம இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி திருப்பூர்ல நேரடி வகுப்பா மொத்தம் 6 நாள், அதுல 3 நாள் வகுப்பு இந்த ஜூலை மாதம் இருக்கும். 3 நாள் வகுப்பு பின்னால் தேதி அறிக்கப்படும். இதுல குலதெய்வம் அறிதல், கர்ம அறிதல், ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், என்ன மாதிரி மோச்சம் அப்படின்னு ஒருத்தருடைய தனிப்பட்ட முன் பின் நிலைகளை அறிவதற்கு பயன்கிற அஷ்டமங்கல பிரச்சனை வகுப்பை நேரடியாக பயிற்சி கொடுக்க விரும்புகிறேன். மொத்தம் அது 6 நாள் வகுப்பு. முதல் 3 நாள் இங்கே நடக்க காத்திருக்கிறோம். ஸோ இது ஒரு எளிமையான அனுபவம் சார்ந்த பயிற்சியா இருக்கும். எங்ககிட்ட அடிப்படை படிச்சதுக்கு கூடுதல் எளிமையா இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. கலந்துக்கிற விருப்பம் இருக்கு, கீழே நம்பரை தொடர்ந்து பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன மாதிரி தகவல் வேணும்னாலும் கீழே நம்பர் கொடுத்து தொடர்பு கொடுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகான் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.